அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஜனவரி 21, 22இல் சிவகங்கையில் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் என அமைச்சரான பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் சுற்றுப்பயணம் செய்து நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்குகிறார் எனவும், அழகப்பா பல்கலைக்கழக நூலகத்தை ஜனவரி 21இல் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் எனவும், 40,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்குகிறார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: திண்டுக்கல் திருச்சி ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. எழும்பூர், ஹவுரா, மும்பை, கச்சிகுடா விரைவு ரயில்களும், மயிலாடுதுறை சிஎஸ்டி மும்பை விரைவு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளது. ரயில்கள் விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியே இயக்கப்படும் எனவும், மதுரையிலிருந்து புறப்படும் பிகானீர் விரைவு ரயிலானது காரைக்குடி, திருச்சி வழியே இயக்கப்படும் எனவும், ராமேஸ்வரம், செகந்திராபாத் ரயில்களும் மானாமதுரை வழியாக இயக்கப்படும் எனவும், தேஜஸ் ரயிலானது திருச்சி, மதுரை, ஈரோடு விரைவு ரயிலானது கரூர், செங்கோட்டை இடையேயும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் 2025ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது ஜனவரி 4ஆம் தேதி நடத்துவதற்கான அரசாணையை இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள இடத்தில் மருத்துவ முகாம், காவல் கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை துறை அலுவலர்கள் தொடங்கியுள்ளனர். தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் எவ்விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் விதமாக அனைத்து விதமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து துறை அலுவலர்களுக்கும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நான்காவது அறிவிப்பு: முதலமைச்சரான ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் 40 மாதங்களில் 1666 புதிய நியாய விலைக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளது எனவும், 100 கோடி மதிப்பீட்டில் 230 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே அதிகமான நெல் சேமிப்பு கிடங்குகள் தமிழ்நாட்டில்தான் உள்ளன எனவும், வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் வகிப்பதாக ஒன்றிய அரசும் பாராட்டியுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: ஜனவரி 10இல் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அமைச்சரான சேகர்பாபு தெரிவித்துள்ளார். பரமபத வாசல் கட்டணச்சீட்டு தனிநபர் ஒருவருக்கு 500 ரூபாய் எனவும், ஆதார் அட்டை நகல் கொடுத்து கட்டணச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் எனவும், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு காலை 8 மணி முதல் 10 மணி வரை சிறப்பு தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சனிக்கிழமை உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், 2 நாட்கள் அதிகாலை பனிப்பொழிவு இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்காலில் ஜனவரி 4இல் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், ஜனவரி 9ஆம் தேதி வரை தமிழகம், புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் இன்று முதல் வீடு வீடாக விநியோகம் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இந்த பணியில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ளனர். பொங்கல் பண்டிகையொட்டி 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலமாக இதற்கான டோக்கன்கள் ஜனவரி 3 முதல் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்து வருகிறார்கள். எட்டாவது அறிவிப்பு: ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிறு வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என்பதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. இதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று 245 பேருந்துகளும், நாளை சனிக்கிழமை 240 பேருந்துகளும் இயக்கப்படும் எனவும், சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கும் இன்றும் நாளையும் மொத்தம் 51 பேருந்துகளும்,
மாதவரத்திலிருந்து இன்றும் நாளையும் மொத்தம் 20 பேருந்துகளும் இயக்கப்படும். 9வது அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஜனவரி 4, 5, 10, 11, 12, 13, 17, 18, 19 ஆகிய தேதிகளில் தாம்பரத்திலிருந்து மாலை 3:30 மணிக்கும் ஜன் சதாப்தி சிறப்பு அதிவிரைவு ரயிலானது இயக்கப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் திருச்சியிலிருந்து 4, 5, 10, 11, 12, 13, 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மாலை 5:35 மணிக்கு சிறப்பு ரயில் தாம்பரத்திற்கு இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. சென்னை மாரத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு வருகிற 5ஆம் தேதி சிறப்பு மெட்ரோ ரயில் சேவைகள் இயக்கப்படும் எனவும், ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை 15 நிமிட இடைவேளையில் இயக்கப்படும் எனவும், அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை நேர அட்டவணைப்படி மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் எனவும் மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு. சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் ED2TN மின்னணு வர்த்தகம் என்ற தலைப்பில் 3 நாட்கள் பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளது. இந்த பயிற்சி 21/1/2025 முதல் 23/1/2025 வரை ED2 வளாகத்தில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. நீர்நிலைகளை பாதுகாத்திட வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களிடையே விதைத்திட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒருவர் என 38 பேருக்கு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருதும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படும். இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் தமிழ்நாடு விருதுகள் TN awards.tn.government.in என்ற வலைத்தளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும், விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் 17ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில்தான் இந்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி தேரோட்டமும் 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசனமும் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அன்றைய தினம் லட்சக்கணக்கான மக்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வருவார்கள் என்பதால் ஜனவரி 13ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. ஜெர்மனியில் செவிலியர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவது குறித்து தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரான பவன்குமார் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். ஜெர்மன் நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கு B1, B2 நிலையில் ஜெர்மன் மொழி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும், குறைந்தபட்சம் 6 மாத பணி அனுபவம் வேண்டும் எனவும், டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்த ஆண் பெண் என இருபாலரும் செவிலியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும், 38 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் எனவும், இவர்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே மாத சம்பளமாக சுமார் 2 லட்சம் வழங்கப்படும் எனவும், மேற்குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இந்த இமெயில் ஐடிக்கு என்ற மின்னஞ்சலுக்கு முகவரிக்கு வருகிற 5ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள omcmanpower.tn.government.in மற்றும் 044225058886 என்ற எண்களில் நீங்கள் இந்த மூலமாக நீங்கள் மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். கடைசியாக 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தற்போது 5 முதல் 17 வயதிற்கு உட்பட்டவரை வாக்கிங் நிமோனியா எனப்படும் நுரையீரல் தொற்று காய்ச்சல் தாக்குவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது குளிர்காலம் என்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சளி காய்ச்சலால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. இதற்கிடையே வாக்கிங் நிமோனியாவும் பரவி வருவதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக 5 வயது முதல் 17 வயது உட்பட்டவர்களுக்கு வாக்கிங் நிமோனியா பாதிப்பு அதிகம் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். வாக்கிங் நிமோனியா என்பது தீவிரத்தன்மை குறைந்த நிமோனியா ஆகும். இதன் அறிகுறிகளாக சளி, இருமல், தொண்டை வலி, காய்ச்சல், உடல் சோர்வு ஆகியவை இருக்கும். பொதுவாக வாக்கிங் நிமோனியாவால் பாதிக்கப்படுபவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் அவசர பிரிவில் சேர்க்கும் அளவுக்கு தீவிரமடைந்துள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.